ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான நாள். இன்றைக்கி தான் ஷரத் பூர்ணிமா. இந்த ஷரத் பூர்ணிமாவில் நீங்கள் கீழே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மூன் இருக்குது பார்த்தீங்களா, அது இருக்கிறதுலையே பிரைட்டஸ்ட்டாக இன்றைக்கி தான் இருக்கும். இதோட ரீசன் என்ன தெரியுமா? இன்றைக்கி தான் ராசக்கிரீடை நடந்தது. இந்த ராசக்கிரீடை அன்னைக்கு கிருஷ்ணன் என்ன பண்ணானா, ரொம்ப பிரைட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு விளையாட்டாக அவனோட ஃப்ளூட்டை வாசிச்சானான். இந்த ஃப்ளூட்டோட அந்த மெலோடியஸான சவுண்டு ஹோல் விருந்தாவனத்துக்குமே பரவிச்சான். அந்த சவுண்டை கேட்டவுடனே ஒரு கோபிகையும் ஒரு வேலை பண்ணியிருந்தாலாம். ஒரு கோபிகை சமைச்சிருந்தாலாம், ஒரு கோபிகை குழந்தைய ஃபீட் பண்ணியிருந்தாலாம். இந்த மாதிரி நிறைய கோபிகை நிறைய வேலை பண்ணியிருந்தாலாம். இந்த எல்லா வேலையும் அப்படியே விட்டுட்டு சடன்னாக கிருஷ்ணன் கூப்பிட்றான் அப்படின்னு நினச்சி டிவோஷன்னால் பக்தினால் ஓடி வந்தாலாம். ஓடி வந்ததால் என்ன ஆச்சான், கிருஷ்ணன் என்ன கேட்பானா, உங்களுக்குன்னு ஒரு டியூட்டி இருக்குல்ல, நீங்கள் எதுக்கு இப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்டவுடனே இவன் சொன்னாலாம், பக்தினால் வந்தோம்ப்பா கிருஷ்ணா, நீ தானே கூப்பிட்ட அப்படின்னோடனே கிருஷ்ணன் அப்படியே விளையாட்டாக சொல்லுவானா, நான் எங்கே கூப்பிட்டேன், நீயே தானே வந்த அப்படின்னோடனே பாவம் அவளோட லைஃபே, அதாவது அவளோட டியூட்டிஸே விட்டுட்டு வந்திருக்கா. அதனால் ஒரு லீலையை ஆரம்பித்தானா. அந்த லீலை பேர் தான் ராசக்கிரீடை அப்படின்னு பேர். இந்த ராசக்கிரீடையில் என்ன ஆச்சான், த பிரைட்டஸ்ட் மூன் டே, சூப்பர் மூணுன்னு கூட சில பேர் சொல்லுவா. இந்த நேரத்தில் ஒரு கிருஷ்ணன் நிறைய கிருஷ்ணனா மாறி ஒரு கோபிகை கூடயும் ஒரு பேரா எல்லாரும் ஒரே இடத்துலையே அதாவது டான்ஸ் பண்ணலாம். இது நீங்கள் நிதிவனில் கூட பார்க்கலாம். இந்த விருந்தாவனில் என்னதுன்னா கதம்ப மரமும் துளசி மரமும் தான் நிறைய இருக்கும். இந்த ஃபாரஸ்டில் இந்த ராசக்கிரீடை அப்படின்ற ஒரு லீலையை கிருஷ்ணன் நடத்தி வச்சான். இதில் என்னன்னா இவளோட பக்தி எப்படி இருக்கும்னு காட்டும். இங்கே நடுவில் என்னாகும், ஒரே ஒரு கோபிகை ஐயோ கிருஷ்ணன் என்ன ஆகுமா, ஒரு கோபிகை மட்டும் காணாமல் போயிடுவாளாம். கிருஷ்ணன் அவ கூட தான் வாடின்னு இருப்பாளாம். மிச்ச எல்லாருக்கிட்டேருந்தும் கிருஷ்ணன் கிளம்பிடுவானாம். என்னன்னா இவ எல்லாருக்கும் பொறாம திருப்பி கிருஷ்ணன் எல்லாரையும் விட்டுட்டு போயிடுவானாம். இப்போ வரும்போது பக்தினா என்னன்னு பாருங்க. விராக தாப்பம் அவள் எல்லாரும் அழுது கிருஷ்ணன் இப்படி இருப்பானே, கிருஷ்ணன் இப்படி இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணனோட கோவர்தனலியில் கிருஷ்ணன் வெண்ணை திருடின கதைகள் இது எல்லாத்தையும் அப்படியே அவளே ஆக்டிங் மாதிரி பண்ண ஆரம்பிச்சாலாம். இதுதான் பக்தி. இது சுப்ரீம் காட்ஹெட் அப்படின்னு சொல்லுவார் ஸ்ரீல பிரபுபாதா. இந்த கிருஷ்ணர் சுப்ரீம் காட்ஹெட்டாக இருக்கும் போது இந்த அவரோட பக்தர்கள் அவளையே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கா. என்னன்னா இந்த ராசக்கிரீடை நடக்கும் போது இவ பாவமே அப்படின்னு சொல்லிட்டு இவாளுக்காக இந்த லீலையே நடத்தியிருக்கார். இதே தான் பிரகல்லாதனோட கதையிலையும் பிரகல்லாதன்ற அந்த காரணத்துக்காக நரசிம்மரா அவதாரம் எடுத்தார். இங்கே இப்போ என்னன்னா இந்த ராசக்கிரீடை இதே ஷரத் பூர்ணிமாவில் நடக்கிறது. அதே நேரத்தில் ஐப்பசி மாதத்தில் வர பூர்ணிமாவில் தான் இன்னைக்கு 5th நவம்பர் 2025 இன்னைக்கு சேம் டேலேயே ஈஸ்வரன் அதாவது சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடக்கிறது. அன்னாபிஷேகம்னா என்னது, எல்லாரும் பால் அபிஷேகம் எல்லா விதமான திரவியங்கள்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணிட்டு கடைசியில் அன்னத்தை வச்சு அபிஷேகம் பண்ணுவாளாம். அது இன்னைக்கு மட்டும்தான் பண்ணுவா, மிச்சம் எப்பவுமே பண்ண மாட்டா. இதில் என்ன சொல்லப்படுறது, போடுற ஒரு அன்னப்பறிக்கையும் ஒரே ஒரு சிவலிங்கத்துக்கு சமமா. இந்த மாதிரி இவ்வளோ சிவலிங்கத்தை போடுற மாதிரி சமமா. ஸோ இந்த அன்னாபிஷேகம் பண்ணுறனாலும் இதே தான். ஸோ இந்த ஒரு நாளில் சிவனுக்கும் பயங்கரமான மகத்துவம், விஷ்ணுவுக்கும் பயங்கரமான மகத்துவம். இந்த நாளை நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடணும் அப்படின்னு விரும்புகிறேன். நமஸ்காரம்.